சவுதி அரேபியா கிட்டத்தட்ட ஒரு 31 நாடுகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. இப்படி பாபல் மந்தீப், அது மட்டும் இல்லாமல் ரெட் சி, இங்கே எல்லாமே தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இதை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ நமக்கு உதவி செய்ய மாட்டேங்காங்க. நாம் ஒரு அலைன்ஸை உருவாக்கி அந்த அலைன்ஸ் வழியாக நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அழைப்பு. இதுக்கு சவுதி அரேபியா போட்ட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிநேஷ்னல் மேரிடைம் டிஃபென்ஸ் அலைன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த MMDA அப்படிங்கிற இந்த ஒரு அலைன்ஸை வச்சு ஹூத்திஸை அட்டாக் பண்ணி ஓச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா நினச்சாங்கன்னா அது தவறு. ஏன் அது தவறு அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இவங்க பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ரெட் சி, ஒரு பக்கமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இன்னொரு பக்கமாக பாபல் மந்தீப். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த செங்கடல் அப்படிங்கிற ரெட் சி. இந்த ரெட் சீயில் வரக்கூடிய ஒரு கப்பல் தாக்கப்பட்டது என்றால் அது அந்த செங்கடல், அந்த கப்பல் யாருடையது, எந்த நாட்டினுடையது, அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இல்லை. ஐரோப்பாவுக்கு செல்லும் இந்திய பொருட்கள் காலதாமதம் ஆகலாம். இதுதான் முதல் ரீசன். அதாவது இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறதுக்கான முதல் ரீசன். இரண்டாவது, பெட்ரோல் டீசலினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகலாம். மூணாவது, கப்பலினுடைய காப்பீடு கட்டணம் இருக்குல்ல, அதாவது நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மிகப்பெரிய அளவில் உயரலாம். நான்காவது, ஐயோ தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான விரயம், கால விரயம், பண விரயம் இது கூடுதலாகலாம். இந்த நான்குமே இந்தியாவை மட்டும் கிடையாதுங்க, இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பாதிக்கும். இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு தான் சவுதி அரேபியா இன்னையிலேருந்து இந்த MMDA அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ரோந்து நடவடிக்கை எல்லாமே ஈடுபட போகிறோம். பாபல் மந்தீப், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹூத்திஸ் எல்லாத்தையும் நாங்கள் துவம்சம் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்கல்ல, அது எப்படிப்பட்ட ஒரு பிளண்டர் அறிவிப்பு அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முழு நோக்கமும். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த மல்டிநேஷ்னல் மேரிடைம் டிஃபென்ஸ் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய MMDAல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் துருக்கி இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க, எகிப்த், கத்தார், குவைத், பஹ்ரைன், ஜோர்டன், வங்கதேசம், இந்த நாடுகள்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது செங்கடல் அப்படி இல்லைன்னா இந்த ரெட் சி அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான். இந்திய பெருங்கடலில் இருந்து வரும் கப்பல், நம்ம இந்திய பெருங்கடலிருந்து வரக்கூடிய கப்பல் நேராக ஏடன் வளைகுடாவுக்கு போய் அங்கேருந்து பாப் அல் மந்தீப் அப்படிங்கிற ஒரு இடத்த அடைகிறது. அது ஒரு ஸ்ட்ரைட்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டி கடல் பகுதி, அதாவது கடலை ஒரு குட்டியாக இணைக்கக்கூடிய ஸ்ட்ரைட்ஸ்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜலசந்தி. ஸோ இந்த இடத்துல இந்த பாபல் மந்தப் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போகக்கூடிய கப்பல் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சீக்குள்ளே நுழைந்து நேராக சூயஸ் கனாலுக்கு போகணும். ஸோ இந்த சூயஸ் கனால் வழியாக போகக்கூடிய கப்பல் தான் ஐரோப்பாவுக்கு போக வேண்டியது. அதாவது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறது இந்த வே தான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் இங்கே இடம் பெறுகிறார்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தள்ளி விட்டுருங்க. முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடத்துக்குள்ளே வர்றது இந்திய பெருங்கடல், அதன் பிறகு நேராக ஏடன் வளைகுடா, ஏடன் வளைகுடாலேருந்து நேராக நம்ம பாபல் மந்தப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து ரெட் சீக்கு போகிறோம், ரெட் சீலேருந்து நேராக நம்ம எங்கே போகிறோம், சூயஸ் கனாலுக்கு போகிறோம். இந்த வழித்தடத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா தான் அது இந்தியாவையும் பாதிக்கும், ஐரோப்பிய நாடுகளையும் பாதிக்கும். ஈவன் அது சவுதி அரேபியாவை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளங்கள்லாம் இந்த ரூட் வழியாக தான் போய் ஆகணும். 2023 வருஷம் கணக்குப்படி இந்த பாபல் மந்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் வழியாக ஒரு நாளொன்றுக்கு 8.7 மில்லியன் பேரல் எண்ணெய், கச்சா எண்ணெய் இதெல்லாமே பாஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு? 8.7 மில்லியன் பேரல் பர் டே. பட் இப்போது அது 4 மில்லியன், 3 மில்லியன், 2 மில்லியன் அப்படின்னு சொல்லி கம்மியாகிட்டே வருது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹூத்திஸினுடைய அட்டாக் அப்படிங்கிறது தான். ஸோ ஹூத்திஸை அழிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா சார், அது ஆல்ரெடி நம்ம விவரமாக பார்த்துட்டோம். ஹூத்திஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்ன சிக்கல் அப்படிங்கிறத தமிழ் பட்சத்தில் ஒரு 20 நிமிஷம் காணொலி ஏதோ டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம சொல்லியிருப்பது ஒன்று தான், ஹூத்திஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்பன் தான் ஹூத்திஸை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது அதிநவீன வெப்பன் கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது சரியான இடம். அதாவது ஏமன் நாட்டினுடைய தலைநகரம் சனா அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த ஹூத்திஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்கக்கிட்ட ட்ரோன் இருக்குது, அவங்கக்கிட்ட ராக்கெட் இருக்குது, அவங்கக்கிட்ட கப்பலை அழிக்கக்கூடிய
ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா படகுகள் இருக்குது, கடலில் பாதுகாக்கப்படும் கன்னி வெடிகள் இருக்குது. இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்கள ஈஸியாக அழிக்க முடியாது. அப்படியே அழிக்க நினைச்சாலுமே மறுபடியும் அவங்க புற்றி செல் மாதிரி வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு இயக்கங்களாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஏன் இவ்வளோ சீரியஸாக மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 2027 வரை இந்த இடத்துல சம்பவங்கள் அப்படிங்கிறது வெறும் 17 தான் அங்கே என்ன செய்யப்பட்டது, சாட்சியப்படுத்தப்பட்டது. அதாவது 17 தாக்குதல் தான் நடந்துச்சு. ஆனால் 2025 இன்னைக்கு 2026 இதுக்குள்ள கிட்டத்தட்ட 58 2025 முடிஞ்சிருச்சு. 2025 2026 மறுபடியும் ஒரு 100 120 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த 2 வருஷத்தில் மட்டுமே 150க்கும் அதிகமான சம்பவங்கள் இந்த ரெட் சி பக்கமாக நடந்திருப்பது அங்கே ஒட்டுமொத்த எக்கானமியும் அவங்களுடைய வழித்தடத்தையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி சில நாடுகள் நினைக்கிறாங்க. அந்த சில நாடுகளில் முக்கியமான நாடு சவுதி அரேபியா. அதனால தான் 2026 ஜூலை மாதம் 30 தான் கிட்ட வந்துட்டோம். இந்த ஜூலை மாதம் 30 சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு பன்னாட்டு கடற்படை பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மல்டிநேஷ்னல் மெரிடைம் டிஃபென்ஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பன்னாட்டு கடற்படை பாதுகாப்பு கூட்டணி அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா விரும்பினாலும் அதற்கான ரிக்வெஸ்ட்டை கிட்டத்தட்ட 43 பிரதி நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இந்த 43 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அரபுலக நாடுகள், இஸ்லாம் நாடுகள், சவுதி அரேபியாவுக்கு உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய நாடுகள், இதனால் பாதிப்படைய நாடுகள் இப்படின்னு சொல்லி 43 நாடுகளுக்கு இதனுடைய ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது போகுது. இந்தியாவுக்கு வந்துச்சு ரிக்வெஸ்ட், பட் இந்தியா இதில் என்கேஜ் ஆகிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த 43 நாடுகள் இனிஷியலாக பங்கு பெறுகிறார்கள். டோட்டலாக அவங்க அனுப்பின ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது 51 நாடுகளுக்கு. 51 நாடுகள் வந்து 43 நாடுகள் மட்டும் இணையம் வழியாக கலந்து கொள்கிறார்கள். அப்போ சவுதி அரேபியா இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க, அதுக்கான பாடத்தை எடுக்கிறாங்க. இப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டேட்டா எல்லாத்தையுமே அந்த இணையம் வழியாக இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த முதல் அறிவிப்புக்கு பிறகு எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. எத்தனை நாடுகள் இந்த பன்னாட்டு கடற்படை பாதுகாப்பு கூட்டணிக்குள் இணைந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 14 நாடுகள் தான். ஸோ 43 நாடுகள் பங்கெடுத்த அந்த கூட்டத்தில் 14 நாடுகள் கையெழுத்து போடுறாங்க, நாங்கள் இந்த கூட்டணியை வரவேற்கிறோம், அந்த கூட்டணிக்கு நாங்கள் வாரோம், அந்த கூட்டணிக்குள்ளே எங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறாங்க. ஆகஸ்ட் 13 அதாங்க முந்தானத்து அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. எப்போ ஹூத்திஸினுடைய அட்டாக் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், இப்போதைக்கு 14 நாடுகள் தான் கூட்டணியில் உட்காந்துருக்காங்க, இன்னும் சில நாடுகளும் சேர்ந்தாதான் நாம் இந்த MMDA அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த ரெட் சீக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு 13 நாடுகள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். டோட்டலாக 27 நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 25 20 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் நாளொன்றுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வாரம் வரல அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காண்பிக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கன்ஃபர்ம்டு நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இருக்காங்க, பஹ்ரைன், குவைத், கத்தர், எகிப்து, ஜோர்டன், சுடான், ஜிபூட்டி, சொமாலியா, ஏமனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசு, துருக்கி, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கொமோரஸ் அப்படிங்கிறது தான். இதில் இப்போ எகிப்து அப்படிங்கிற நாடு ஏன் உள்ளே வந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சூயஸ் கனால் வழியாக கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது பாதியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா ரெட் சி வழியாக வந்தால் பாபல் தீவுக்கு வர கப்பல் ரெட் சீக்குள்ளே வந்து ரெட் சீலேருந்து வெளியில் போகணும்னா சூயஸ் கனால் வழியாக தான் போயாகணும். அப்போது இந்த ரெட் சீக்குள்ளேயே தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் அந்த வழியாக கப்பல் வராது. அதனால் என்ன செய்கிறாங்க, சூயஸ் கனாலுக்கு போகக்கூடிய கப்பலுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இதனால் எகிப்தினுடைய வருமானம் குறைஞ்சிருச்சு. ஸோ வேறு வழியே இல்லை, எகிப்து உள்ள வந்து தான் ஆகணும். அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் தான் எகிப்தினுடைய காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த கூட்டணிக்கு தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ரியர் அட்மிரல் அப்துல்லா பின் சலீம் அல் ஷஹாரி இந்த கூட்டணியுடைய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் இதனுடைய தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனுடைய தலைமை அலுவலகம் சவுதி அரேபியாவிலும் அதனுடைய முக்கியமான நபர் தான் இதனுடைய தளபதியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார். இது ஒரு டிஃபென்சிவ் மெரிடைம் அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒஃபென்சிவ் கிடையாது, வாண்டடாக போய் அடிக்கிறது அப்படிங்கலாம் கிடையாது. இவங்க டிஃபென்சிவ் தான். ஸோ இவங்களுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவு வேலை செய்வது, யாரெல்லாம் அட்டாக்கு இருக்காங்க அதை ஒவ்வொரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வார்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை. அப்போது உளவு தகவல் பகிர்வு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஒரு உளவு செய்தி கிடைச்சாலே ஒரு கப்பலை காப்பாற்ற முடியும், ஒரு நாட்டினுடைய திட்டத்தை நம்மால் அடுத்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அந்த நாடு அவங்கள தற்காத்து கொண்டு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்ய முடியும். இந்த உளவு திட்டத்துக்கான மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இந்த கூட்டணிக்கு இருக்குது. அடுத்ததாக கூட்டு கண்காணிப்பு, ஜாயிண்டாக நம்ம என்ன செய்யலாம், இதை போய் கண்காணித்து விரட்டி அடிக்கலாம் சில நபர்களை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததாக அவங்களுடைய மூன்றாவது வந்து வணிக கப்பலுக்கான பாதுகாப்பு. நிறைய கப்பல் வருது, அந்த கப்பலை சுற்றி இந்த ஜாயிண்ட் அலைன்ஸ் என்ன செய்வாங்க, அவங்களுடைய கப்பல் ரோந்து கப்பல் எல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்றால் வணிக கப்பலுக்கு ஒரு சேஃப்டியும் இருக்கும், அதே நேரத்தில்
13, 14, 20 நாடுகள் சேர்ந்து எவன் நம்ம மேலே அடித்தானோ அவனை திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த பயம் ஏமனுடைய ஹூத்திஸுக்கு வரலாம். அதனால் வணிக கப்பலுக்கான பாதுகாப்பையும் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது தான். அதாவது மிலிட்ரி ட்ரில், மெரிடைம் ட்ரில்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, கப்பற்படையினுடைய ட்ரில். இது எல்லாமே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய MMDAல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சேர்ந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 5வதாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் பாதுகாப்பு. அப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணை, ட்ரோன் இதை பகிர்ந்தளித்து ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு நாட்டு கப்பலையும் பாதுகாப்பது அப்படிங்கிறது இந்த கூட்டணியினுடைய அடுத்த நோக்கம். 6 கடற்கொள்ளை மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை அரெஸ்ட் பண்ணுறது, அதை தடுப்பது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கடற்கொள்ளை ஏன் வருது? ஜிபூட்டி சொன்னேன், சொமாலியா சொன்னேன். சொமாலியாவில் பைரேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய நோக்கம் இந்த அலைன்ஸுக்குள்ளே சேர்றதுனால கடற்கொள்ளை அப்படிங்கிறது இங்கே தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிதி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவங்களுடைய கப்பலுக்கு தேவையான பாதுகாப்பு மட்டும் கிடையாதுங்க. விஷன் 2030 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய திட்டம் சவுதி அரேபியாவுக்கு இருக்குது. இதுதான் நியோம் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. த லயன் தமிழ் பொக்கிஷம், LINE, த லயன் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னா நியோம் ப்ராஜெக்ட்டுக்கான என்டையர் வீடியோஸ் ஒரு 2-3 வரும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய விஷன் 2030 அப்படிங்கிறது என்ன சொல்கிறது என்று. இந்த 2030 நிறைவேற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கூட்டணி அப்படிங்கிறது தேவை. துருக்கி ஒரு நாட்டோ நாடு. அப்போ இந்த நாட்டோ நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். துருக்கி சொல்றதை கேட்கணும்னா இந்த கூட்டணிக்குள்ள துருக்கி இருக்கணும். பாகிஸ்தானுக்கு அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் அப்படிலாம் சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்டா, அதனால் நானும் இந்த கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய கடைக்கண் பார்வை அப்போ தான் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும். கடனெல்லாம் அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்குவதற்கும் சவுதி அரேபியா மனசு வச்சாதான் பாகிஸ்தானுக்கு ஏதாவது நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அலைன்ஸ் இன்னையிலிருந்து அவங்களுடைய கப்பலை பாதுகாக்க போகிறது, அதனால் இனிமேல் ஹூத்திஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. இந்த அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுமே அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரே இலக்கு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஒரே இலக்கு இல்லாத ஒரு கூட்டணி என்றைக்குமே உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அதனால் இப்போ ஒரு கப்பல் மீது ஒரு அட்டாக் நடந்துருச்சு. சொமாலியா கேட்பாங்களா, ஏன் அந்த கப்பலை அட்டாக் பண்ணீங்கன்னு? சொமாலியாவை பொறுத்த வரைக்கும் கடற்கொள்ளை அப்படிங்கிறது அங்கே தடுக்கப்பட வேண்டும். ஒரு கப்பல் அட்டாக் ஆகுறது இல்லை அப்படிங்கிறத சொமாலியா தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசாங்கம் சொல்லும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்வார்கள். ஸோ இது அந்த கூட்டணிக்கு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அதே நேரத்தில் ஹூத்திஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். தனித்தனியான அட்டாக் அப்படிங்கிறத ஹூத்திஸ் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. பாபல் மந்தீப், இந்த ரெட் சி, இங்கே எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் ஹூத்திஸினுடைய அட்டாக் அதிகப்படியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக சவுதி அரேபியா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த MMDA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னாட்டு கடற்படை பாதுகாப்பு கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஸோ இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள், சவுதி அரேபியா இதை எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போக போகிறாங்க, மீதம் இருக்கும் கூட்டணி நாடுகள் உள்ளே வருவார்களா இல்லையா, இந்தியா இதில் ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு இப்போ இதுவரையிலும் நடந்திருக்கக்கூடிய கம்ப்ளீட் அப்டேட்டை உங்கள் ஃபிங்கர் டிப்ஸுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.